நேயர்களுக்கு வணக்கம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னார் ஔவையார். இந்த அரிதற்கரிய மானிட பிறப்பில் ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்று இல்லாமல் நமது வாழ்க்கைக்கு பிறகும் இந்த சமுதாயம் நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தவர்களில் சில பேர் மட்டும் குறிப்பிடத்தக்கவர்களாவர். அவர்களில் ஒருவர்தான் டிஎம்எஸ். 3 எழுத்துக்கு எப்பொழுதுமே ஒரு மகத்துவம் உண்டு. சக்தி, சிவம், இப்படி ஆன்மீகத்தில் நாம் சொன்னாலும் கூட திரைப்படங்களிலே எம்ஜிஆர், சிவாஜி, டிஎம்எஸ், எம்எஸ்வி, இப்படி 3 எழுத்தின் மகத்துவத்தை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். எப்பொழுதுமே நமது வாழ்க்கைக்கு பிறகு இந்த சமுதாயம் போற்றும்படி வாழத் தெரிந்தவனே சிறந்த மனிதனாக கருதப்படுகிறான். அப்படி இன்றும் நாம் போற்றி வணங்குகிற டிஎம்எஸ் அவர்கள் நம் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதை சொல்லி மாளாது. டிஎம்எஸ் அவர்களின் 96வது பிறந்த நாள் இன்று. இன்றைய தினத்திலே டிஎம்எஸ் அவர்களுடன் நெருங்கி பழகிய மூவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். திரு PN பரசுராமன் அவர்கள். இவர் மிகுந்த சொற்பொழிவாளர், இலக்கியவாதி, சொல்லின் செல்வர் என்று பெயர் பெற்ற ஒரு ஆன்மீகவாதி. சுமார் 42 ஆண்டுகளுக்கு மேலாக டிஎம்எஸ் அவருடன் நெருங்கி பழகிய தொடர்பு அவருக்கு உண்டு. அவருடன் நெருங்கி பழகிய அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அடுத்து இசை உலகிலே ஜெய்சா என்று செல்லமாக அழைக்கப்படுகிற ஜெயச்சந்திரன் அவர்கள். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக டிஎம்எஸ் அவருடன் நெருங்கிய தொடர்பு உண்டு. அவரும் இப்பொழுது நம்மிடையே அவருடன் பழகிய விதங்களை எடுத்துரைக்க வருகிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிறகு எது பேசுகிறது என்றால் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இது யாருமே செய்ய முடியாத சாதனையாக இருந்தாலும் கூட துணிந்து செய்திருக்கிறார் ஒரு இனியவர், திரு விஜயராஜ் அவர்கள். டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நெடுந்தொடராக தயாரித்து இயக்கி அதை தற்போது தொலைக்காட்சிகளிலே வெளியிட காத்து கொண்டிருக்கிறார். அவரும் இப்பொழுது டிஎம்எஸ் அவருடைய நெருங்கி பழகிய அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இப்பொழுது டிஎம்எஸ் அவர்கள் அவருடைய நினைவலைகள் இந்த மூவரும் சொல்ல உங்களோடு நானும் கேட்டு அனுபவிக்க தயாராகி கொண்டிருக்கிறேன். எங்கே நான் வாழ்ந்தாலும் என்னுயிரோ பாடலிலே, எங்கே நான் வாழ்ந்தாலும் என்னுயிரோ பாடலிலே. சுமார் 42 ஆண்டுகளுக்கு மேலாக டிஎம்எஸ் அவருடன் பழகியிருக்கிறீர்கள். அவருடைய அனுபவங்களை நீங்கள் நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அதுக்கும் முன்னால் திரு டிஎம்எஸ் அவர்களுக்கும் அந்த அற்புதமான அந்த கொடி பறப்பதற்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் அந்த கொடி கம்பம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிஎம்எஸ்னுடைய அந்த புகழ் அப்படி இருக்க காரணம் அவருடைய மனைவி. அப்படிப்பட்ட டிஎம்எஸ்ஸுக்கும் அவருடைய துணைவிக்கும் அடியனுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு, நீங்களே பேசும்போது சொன்னீங்களே எத்தனை எழுத்து? 3 எழுத்து. இது வாலி. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அதில் அவர் கடமை அப்படிம்பார். நான் வாலிக்கிட்ட ஒரு தடவை பேசிட்டு இருந்த பொழுது, ஏன்னா இது கடமைன்னு அப்படின்னு, நீங்கள் வேற என்ன நான் அதுக்கு ஏன் இந்த 3 எழுத்துங்கிறதுக்கு வாலி அவ்வளவு தகவல் சொல்லுவார். சொன்ன தகவலில் ஒன்று, முதல்ல டிஎம்எஸ்ன்னா சொல்லும் பொழுது வாலிக்கு தன் அறியாமையே இப்படி கூப்பிடுச்சு. ஏன் அப்படின்னு, திருச்சியில் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்த என்னை இழுத்துன்னு திரைப்படத்துறையில் நுழைத்து இன்றைக்கி நான் காரு வசதி பங்களா இருக்கேன்னா டிஎம்எஸ் போட்ட பிச்சாண்ணா அப்படின்னார். அந்த டிஎம்எஸ்ங்கிறதுக்கு டிஎம்எஸ்ஸே சொன்ன விளக்கம், டீங்கிறதுக்கு தியாகராஜ சுவாமிகள், சங்கீத மும்மூர்த்திகள், ஆமாம், எம்முன்னா முத்துசுவாமி தீட்சிதர், எஸ்ன்னா சியாமா சாஸ்திரிகள். அந்த 3 சங்கீத மும்மூர்த்திகளையும் நான் மறக்கக்கூடாதுங்கிறதுனால தான் பரசு இந்த பேரே அப்படின்னு அவ்வளவு ஆத்மார்த்தமாக. நான் சும்மா இருக்கக்கூடாதா? இதை வாலிக்கிட்ட அன்றைக்கி சாயந்தரமே போய் சொன்னேன். அட நீங்கள் வரேன்னா அவர் சொல்கிறத நம்பாதீங்க, அது அவர். ஆனால் டிஎம்எஸ்னா டாஸ்மாக் ஷாப். என்னன்னா டாஸ்மாக் ஷாப்பு கொண்டு போய், ஆமாம், அவர் தன்னுடைய தொண்டையிலேயே வச்சுக்கிண்டு அந்த இனிமையான குரல் மூலமாக அந்தண்ட எம்ஜிஆர், அந்தண்ட சிவாஜி, அந்தண்ட ஜெமினி,
யாருக்கு பாடல அவங்க ஆளு? ஆகவே தன்னுடைய குரல் மூலமாக அனைவருக்கும் மயக்கத்தை ஊட்டக்கூடிய டாஸ்மாக் ஷாப் டிஎம்எஸ். நீங்கள் டிஎம்எஸ் என்ற வார்த்தைக்கு நல்ல விளக்கம் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கும் கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் பாட்டை கேட்காம தூங்குறதே பல பேர் கிடையாது. சில பேர் டிஎம்எஸ் பாட்டையே ஜீவாதாரமாக தன்னுடைய வாழ்க்கையின் உயிராக கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட டிஎம்எஸ் காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்றது ரொம்ப பெருமையான விஷயம். மாப்பிள்ளையே பார்த்து கடி மைனா குட்டி, எனக்கு மந்திரத்தை சொல்லி கொடு நைசா தட்டி. கூடு விட்டு கூடு செல்லும் வித்தை இல்லையே, உன் கோட்டையிலே எனக்கு ஒரு மெத்தை இல்லையே. கூடு விட்டு கூடு செல்லும் வித்தை இல்லையே, உன் கோட்டையிலே எனக்கு ஒரு மெத்தை இல்லையே. மாப்பிள்ளையே 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 பார்த்து கடி மைனா குட்டி, எனக்கு மந்திரத்தை சொல்லி கொடு நைசா தட்டி. அவர் பாடின பாட்டுகளுக்கெல்லாம் இசையமைப்பு ஒரு குழு உண்டு. அந்த இசையமைப்பில் இசைக்கருவி வாசிக்கும் ஒரு கலைஞனாக ஸ்ரீ ஜெய்சா என்கிற ஜெயச்சந்திரன் அவர்கள், அவருடன் ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வேந்தர் டிவி நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். என்னுடைய அப்பா பேர் வந்து சிங்காரம். சரி. அவங்க சேலம் மாடர்ன் தியேட்டரில் வந்து நடிகர், பாடகர், எல்லா வாத்தியம் வாசிப்பாங்க. ஸோ டிஎம்எஸ் ஐயா வந்து மந்திரிக்குமாரி படத்தில் வந்து எங்கள் அப்பா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் அன்னமிட்டை வீட்டிலேன்னு ஒரு சாங், அதுக்கு வாய்ஸ் கொடுத்தது வந்து டிஎம்எஸ் ஐயா. அது ஐயா கொஞ்சம் பாடுங்க அந்த பாட்டு. ஷார்ப் வாய்ஸ், விளையாடி இருப்பார். ஆஹா. அன்னுயிட்ட வீட்டிலே கண்ணக்கோல் சார்த்தவே எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேருமே. அசரீரி வாய்ஸ் மாதிரி வந்து நிற்கும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன் பாட்டு இருக்கணும், டிஎம் சவுந்தரராஜன் சுசிலா அந்த பாடலை பாடி இருக்கணும், எம்எஸ்வி இசையமைச்சிருக்கணும். அந்த பாடல்கள் நம்ம காலத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் 1000 ஆண்டுகள் போனால் கூட அந்த பாடல்கள் என்றைக்குமே நிற்கின்றதுக்கு அந்த குரல் வளங்கள் தான் நமக்கு சாட்சியாக இருக்குது. இல்லை, அந்த காலத்திலேயே இந்த பாட்டுக்கு இவங்க அப்பா நடிச்சிருக்காரு. இவர் டிஎம்எஸ்னுடைய அந்த பாடல்களுக்கு எத்தனை பக்தி பாட்டுக்கு பண்ணியிருக்காருன்னா சாதனை இல்லையா? அது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு சினிமா பாடல்கள். கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கோயில்களில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் முருகனுடைய ஆலயங்களில் டிஎம்எஸ் பாட்டை கேட்காம இருக்கவே முடியாது. அதாவது அவர் வந்து பெரிய நடிகர். ஓஹோ. நடிகர்கள் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு 70% வந்து அவர் பண்ணிட்டார், வாய்ஸில் பண்ணிட்டார். என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? அவர் பாடகர் தான் நடிச்சிட்டு நடிகர் இல்லைங்க. இப்போ இன்றைக்கி விஷுவல் பார்க்குறோம். அன்றைக்கி விஷுவல் பார்க்காத காலத்திலே நம்ம ரேடியோவில் கேட்கும்போது இதை வந்து எந்த நடிகர் பாட்டுன்னு எப்படி நம்ம ஜட்ஜை பண்ணுறோம். இது வந்து சிவாஜி சார் பாட்டு, இது எம்ஜிஆர் பாட்டு, இது ஜெய்சங்கர் பாட்டு. ஸோ அது வந்து ஒரு பெரிய நடிகராக இருந்தால் தான் பாட முடியும் அந்த ஃபீல். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி. உருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி. ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே. எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே. ஒரு கவிஞன் என்ற முறையில் பலமுறை சிந்திச்சு பார்த்துருக்கேன். சிவாஜி பாடுகிற பொழுது டிஎம்எஸ் அவர்கள் பாடினா அந்த சிவாஜி பாடின மாதிரியே இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் பாட்டல் பாடும்போது எம்ஜிஆர் பாடின மாதிரியே இருக்கும். அவர் அந்த காலத்திலே முன்னணி கதாநாயகர்களாக இருந்த ஜெய்சங்கர், முத்துராமன்,
பல பேர்களுக்கு அந்தந்த குரல் வளத்தோடு அந்தந்த நடிகருடைய பாவனைக்கு ஏற்ப பாடல்களை பாடி பரவசம் படுத்தியவர் டிஎம்எஸ். இதெல்லாம் எப்படி அவருக்கு சாத்தியமாச்சு? அதை நான் சொல்கிறத விட அந்த டிஎம்எஸ்னுடைய வாழ்க்கை வரலாறு குழந்தை பருவத்திலேருந்து அவர் கடைசியில் சித்தி அடைஞ்ச வரைக்கும், ஏன்னா அவருக்கு முடிவு கிடையாது, அதனால் சித்தி அடைஞ்ச வரைக்கும் தான் சொல்லணும். அந்த அவ்வளவு தகவல்களையும் ஒளிப்பதிவு பண்ணின இந்த விஜயராஜ் இப்போ சொல்லுவார். அது வணக்கம். முதல்ல வேந்தர் டிவி நேயர்களுக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அந்த தொடர் முடிச்சு என்னோட முதல் இன்டர்வியூ தான். ஓஹோ, மகிழ்ச்சி. அதனால் மூவேந்தர் ஆண்டதான் சொல்லுவாங்க, மூவேந்தர் ஆண்டிருக்காங்க அந்த நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் இன்டர்வியூ என்னோட வேந்தர் டிவியில் வரது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது நான் வந்து அடையார் திரைப்பட கல்லூரி மாணவர். இப்போ அப்படி இருந்திருக்குமோ நான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களோட நேரு ஸ்டேடியம் திரைப்படாவில் நான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ கவரேஜுக்கு போயிருக்கோம். வெளியே ஃபுல்லாக ஐயா பாட்டு பாடிட்டுருக்கு. இங்கே நானா நைட்டால் பாடுது, அங்கே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து சுற்றி உங்களுக்கு நேரு ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு தெரியும், சுற்றியும் பாடிட்டுருக்கு. திரு டிஎம்எஸ் அவர்களும் திரு நாகேஷ் அவர்களும் உள்ளே வர்றாங்க. போலீஸ்கார் வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் டிஎம்எஸ் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோட கேமரா வச்சு இங்கே நின்றுட்டுருக்கேன், மேலே நின்றுருக்கேன். அவர் அங்கே கீழே இருக்கார். அப்போ பார்த்தா ஒரே இதாக இருக்கு, இல்லை விடுங்க நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க பார்த்து நான் தான் பாடினது, வெளியே பாடினது நான் தான் பாடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருங்க கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நான் பக்கத்தில் சர்ஃபுதேன்னு சொல்லி ஒரு பிஆர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொல்லி, சார் ஐயா வந்திருக்காரு, இந்த மாதிரி இது பண்ணுங்கன்னு சொல்லி, அப்புறம் அவர் என்னையா தெரியலையான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க. அப்போவே நினச்சேன், சரி இவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவரை போய் பார்த்தோம். பார்த்த உடனே அவரை பற்றி சொன்னாங்க, அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்காதவர், ரொம்ப முன்கோபி அப்படியானலாம் சொன்னாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல. ஸோ நான் வந்து பதிவு பண்ணோன்னா முதல்ல சிரிச்சுட்டு என்ன சொன்னார், தம்பி வாங்க நல்ல படங்கள்லாம் பண்ணுங்கள், சீரியல் ஏதாவது பண்ணுங்கள், அந்த எபிசோடெலாம் வேணாம், நான் தான் பாடி வச்சுருக்கேண்ணே, இறந்தானா போயிட்டு போகிறேன், இப்போ என்னத்துக்கு எபிசோடெலாம் வேண்டாம், ரைட் பார்க்கலாம், இந்த அன்பு கெட்டக்கூடாது, அப்பப்போ வாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்கன்னாரு. அப்புறம் ஒரு 8 மாதம் அலைஞ்சதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டார். ஓ, அவர் வந்து நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா, உங்களால் செய்யல? அவர் என்ன, ஏற்கனவே 2-3 பேர் அந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லி நின்று போச்சு அது. ஓஹோ. அப்புறம் போய் கேட்டோன்னா அப்புறம் சொன்னா, ஐயா நீங்கள் தியாகராஜ பாகவர் பாடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தாரு இல்லைங்களா, தம்பி பாடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்ம ஒரு ஷெட்யூல் ஷூட்டிங் போகலாம், உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பிடிக்கலன்னா நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்ன நான் தூக்கியில் சிஎஸ் ஜெயராமன் அவர்கள் பாடும்போது என்னை கூப்பிட்டாங்க அவர் பாடலான்ட்டு, அப்போ பாடுவே தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கடும் எதிர்ப்பு நடுவில் நான் பாடினேன். அப்போ நான் சொன்னேன், 2 பாட்டு பாடுறேன், இஷ்டந்தா பாருங்கள், இல்லைன்னா நான் கிளம்பி மதுரைக்கே போகிறேன்னு சொன்ன மாதிரியே இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லி, சரி போகலான்னு சொல்லி, எங்கே போகிறோம், எங்கே ஏவிஎம்மில் ஷூட்டிங்கா இல்லை வேறு எங்கே ஷூட்டிங் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு. மதுரையில் என்ன வேலை, அங்கே என்ன வேலை அப்படின்னாரு. இல்லைங்க நீங்கள் பிறந்த ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேங்க அப்படின்னு சொல்லி, நம்ம திரைப்பட கல்லூரி நண்பர்கள் எல்லாமே, கேமராமேன் எல்லாமே நம்ம பசங்க தான், திரைப்பட கல்லூரி மாணவர் தான், எல்லாம் சேர்ந்து அவர் பிறந்த ரூம்லேருந்து ஆரம்பித்தேன். பிறந்த ரூமு, படித்த ஸ்கூலு மதுரை செயின்ட் மேரி ஸ்கூலு, அவர் பாடல் கற்றுக்கிட்ட வரதராஜ பெருமாள் கோயில், இது 3 ஒரே நாளில் எடுத்து முடிச்சு அவர் கொண்டு வந்து இங்கே. அப்போ பீட்டா கேமரா, நான் ஆரம்பிச்சது 2001, நான் முடிச்சது 2014 தான் எபிசோட முடிச்சிருக்கேன். 14 ஆண்டுகள் இந்த ஒரே ப்ராஜெக்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் மீடியாவில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரில் என்ன சொல்லியிருப்பாங்கிறது உங்கள் பார்வைக்கே நான் விட்டுறேன். அப்புறம் போட்டு காமிச்சோன்னா ஓகேன்ட்டார். அப்புறம் நான் சொன்னேன், அப்பப்போ வந்து எடுக்கிறேங்க, நீங்கள் எதுவுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், என்ன லேட் ஆகுது அப்படின்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா நான் இது ரொம்ப இந்த டிவி சீரியலாக வர மாதிரி அடுத்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி நான் சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். அப்புறம் அந்த மதுரை போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. 55 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த ஒரு ஸ்டுடியோ அது. 1946 தன்னுடைய முதல் படத்தை, கிருஷ்ண விஜயங்கிற படத்தில் முதல் பாடலில் திரு டிஎம்எஸ் அவர்கள் பாடின ரூமெல்லாம் அப்படியே இருந்தது. அப்படியே இருந்தது அப்போ 2001 நான் சொல்லுவேங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பிரேக்கு. எல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன ஒரு ஷெட்யூல் போனால் அப்படின்னு நிறுத்திட்டு. ஏன்னா இந்த சென்ட்ரல் ஸ்டுடியோ கோயம்புத்தூரில் இருக்குது. 55 ஆண்டுகளாக அது வந்து பூட்டப்பட்டு கிடந்த ஒரு ஸ்டுடியோ அது. அங்கே தான் அந்த ஸ்டுடியோவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இங்கே இருக்கிற யாருக்குமே அது தெரியாது. மக்கள் திலகம் அவர்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ராஜகுமாரிங்கிற படத்தில் ஹீரோவாக நடித்த இடம் அது. அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஓரிரவுங்கிற படத்தை கதைவசனம் எழுதின இடம் அது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய முதல் பாடலை எழுதின கலங்காத மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே முதல் பாடலை எழுதினார். அப்படிப்பட்ட பெரிய மகான்கள் உருவான இடம் அது. அங்கே தான் திரு டிஎம்எஸ் அவரோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு, நான் ஆல்ரெடி கோயம்புத்தூரில் இருக்கும்போது அந்த ஸ்டுடியோ பார்த்துருக்கேன். உள்ளே யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போவும் நீங்கள் போக முடியாது அந்த பகுதிக்குள்ளே. ரொம்ப அலைஞ்சு கடைசியில் நாககுமார் அப்படின்னு நம்ம நண்பர் இருந்தார், அவனுடைய மேனேஜர், அவர் பிடிச்சி திரு சாந்தாராம் நாயுடு அவர்கிட்ட தான் அந்த இது இருந்தது. கோயம்புத்தூர் லட்சுமி மில் ஓனர் அவர்.
அந்த அந்த குரூப்னு வச்சுங்களேன். அவங்ககிட்ட போய் ஒரு 1.5 வருஷம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஓகே பண்ணி அந்த ரூமை கதவெல்லாம் உடைச்சி, அவர் முதல் பாடல் பாடின அந்த ஃப்ளோர் அப்படியே இருந்தது. அதை உடைச்சி அந்த செடியெல்லாம் இது பண்ணி கட் பண்ணி கொடுத்து உள்ளே நடந்து போகிற அளவுக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே வந்தேன். ஏன் அந்த மாதிரி கோயம்புத்தூர் போகிறோன்னு சொன்னேன். அதே இதுக்கு இடையில என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயம்புத்தூர்லேயே பட்சிராஜா ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு ஐயா பாடின இடம். மக்கள் திலகம் அவர்களுக்காக முதலாக பாடிய இடம் அது. ஸோ அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழுகு ஒன்று இருக்கும் இப்படி பட்சிராஜா அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா உடஞ்சி அப்படியே சாஞ்ச மாதிரி இருந்தது. திருஞானம் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ அது விக்னேஷ் மகால்னு கல்யாண மண்டபம் இருக்குது. கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சுங்கத்தில் இருக்குது. அவர்கிட்ட போய் கேட்டோன்னா அவர் எந்த ரியாக்ஷனும் காட்டல. ஏன்னா அந்த மாதிரி சென்னையில் வந்திருக்கேன், சென்ட்ரல் ஸ்டுடியோ ஓகே பண்ணிட்டாங்க, டிஎம்எஸ்ஏ வாழ்க்கை வரலாறு பண்ணுறோன்னா அப்படின்னு வெறும் சைகை ஆக்ஷன் தான் இருக்குது. ஐயா நான் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா போய்ட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்ட்டு போயிட்டார். என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் போய் பார்த்தா அந்த கழுகு அங்கே காணோம். அப்பவும் பேசல இவர். அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கிறார். என்னடா இது இப்போ முக்கியமானதாச்சேன்னு பார்த்தா அந்த கழுகை காணோம். அப்புறம் திடீர்னு கிட்ட கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கப்போர் போட்டு மூடி இருந்து 17,000 ரூபா செலவு பண்ணி அந்த கழுகை சரி பண்ணி வச்சு, என் தெய்வம் டிஎம்எஸ் வந்து எப்போ வர்றாரு சாப்பாடு செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், உங்களை பார்த்தோன்னு எனக்கு தெரிஞ்சது, வேறு இருந்தால் போயான்னு போயிருப்பாங்க, நீங்கள் எந்த அளவு இதாக இருக்கீங்கன்னு பார்க்குறது தான் சொல்லி இதாக இருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியில் ஒன்றுமே புரியல. தென்றல் தொடாத இலக்கிய காதல் இதுதான் தெரியாதோ, தென்றல் தொடாத இலக்கிய காதல் இதுதான் தெரியாதோ, அது தேடிய கனியை மூடிய துணையை பகையாய் நினையாதோ, அது தேடிய கனியை மூடிய துணையை பகையாய் நினையாதோ. இந்த உறவினில் தடையேது, இந்த பிறவியில் கிடையாது, இந்த உறவினில் தடையேது, இந்த பிறவியில் கிடையாது. பனி ஓடுவதும் மலை தேடுவதும் நம்மை பார்த்ததினால் தானே. ஹாப்பி 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 ஹாப்பி. ஆனால் அந்த நன்றி தெரிவிக்கிறதோட இந்த இவர் தம்பி அந்த பாட்டு சொன்னார் இல்லையா, முதல் பாட்டு டிஎம்எஸ் இவ்வளவு நேரம் பாட்டு சொல்லிட்டாரு, முதல் இதுவும் கொண்டாச்சு. ஏன் அது இல்லாமல் பண்ணியிருக்க கூடாதான்னா, பட்ட பாட்டுக்கு ஒரே காரணம், இப்போ எல்லாரும் இந்த படம் பார்த்துருப்பீங்க திருவிளையாடல். பாட்டும் நானே பாவமும் நானே, 5 சிவாஜி ஒன்றா உட்காந்துருப்பாங்க இப்போ. ஆனால் டிஎம்எஸ் பாடின முதல் பாட்டிலேயே ராதாயினி என்னை விட்டு அப்படின்னு ஆரம்பித்து அது போகிறது 5 நரசிம்ம பாரதி 5 பேர், ஒரு கிருஷ்ணா தபல இது வாசிக்கிறது, ஒரு கிருஷ்ணா அப்படி ஆடுறது, 5 பேர் ஒரே சீனில் சார். எங்கே அந்த காலத்திலேயே இப்போ நவராத்திரி படத்தில் நம்ம பார்க்கும்போது 9 சிவாஜி இருக்காங்க. ஒரு சிவாஜி காதல் பாடலில் பாடுவார், ஒரு சிவாஜி அந்த பொய்க்கால குதிரை ஆடிட்டு பாடுவார், இன்னொன்று திருடனாக இருந்து ஒரு பாடல் பாடுவார். இப்படி பல விதத்தில் அந்த காட்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த நாயகன் பாடினா எப்படி இருக்குன்றத குரல் வலையை மாற்றி அழகாக பாடி, அதுதான் டிஎம்எஸ். அதாவது அதில் என்னென்ன சார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உலகத்தில் எல்லா பாடகர்களும் பாடிட்டு இருக்காங்க, எல்லார்ட்டையும் இறைவன் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்காரு. இதில் டிஎம்எஸ் அவர்கள்கிட்ட இருக்கிற ஐயாட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியலாம், அப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்பாகவே இந்த பாடல் பதிவாகுது அப்படிங்கிற ரகசியம் தெரியாது. படம் எடுப்பதற்கு முன்பாகவே இப்போ நவராத்திரி படம் எடுத்துங்களேங்க, நீங்கள் சொன்ன ஐயா சொன்ன நவராத்திரி படம் எடுத்துட்டிங்கன்னா நடிகர் திலகம் அவர்கள் 9 கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இதில் இரவினில் ஆட்டம்னு ஒரு பாட்டு, ரவுடி கேரக்டர் இல்லைங்களா? ஆமாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இரவினில் ஆட்டம், அந்த ரவுடி எப்படி பாடுவானோ அது போல குரல் வளம் அப்படி இருக்கும். இப்போ அதே ஒரு கூத்து பாட்டு, நாட்டுப்புற பாட்டுமா இருக்கும், ஏனோ ஏனை எழுப்ப ஆனாய், குரலை மாற்றியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி, போட்டது முளைச்சுதடி பொன்னம்மா அப்படின்னா, எந்த ஒரு பாடகராக இருந்தாலும் அந்த அந்த வாய்ஸ் தான் அப்படியே இருக்கும். நடிகர் திலகத்தை பாடுறீங்க சார், இந்த விவசாயி பாடுங்க, அதே வாய்ஸ் தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணும், அவர் படிச்சிருக்கிறாரா படிக்காதவரா அப்படிங்கிறத அவர் எப்பவுமே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு தான் சொல்லுவாங்க. என்னென்னா உள் வாங்குறது ரொம்ப டைம் ஆகும், வாங்கி இந்த உடம்புலேருந்து அப்படியே அந்த கதாபாத்திரமாக அங்கே போயிட்டு அப்படி வந்துடுவார். டிஎம்எஸ்ன்னு சொன்னாவே அந்த குரலை மாற்றி பாடுவது மட்டுமல்ல, அவர் அந்த கதாபாத்திரமாவே வாழ்ந்து பாடுறது. ஏன்னா இது மிமிக்ரி கிடையாது, இப்போ யார் மாதிரி வேணா நம்ம பேசலாம். அது வந்து மிமிக்ரி கிடையாது. பல பாடங்கள்ல பாத்தீங்கன்னா, ஆமா, இப்ப பெரும்பாலும் மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்குது,
டிஎம்எஸ் பாடினார்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமா எம்ஜிஆர் பாடினார்ப்பா, சிவாஜி பாடினார்ப்பா, பாடினார்ப்பா. ஜெய்சங்கர் பாடினார்ப்பான்னு சொல்லுவாங்க ஆமா. தவிர ஆனா அதுக்கு உயிர் கொடுத்தவர் யாருன்னா நம்ம டிஎம்எஸ். சார் அன்னைக்கு ஃபுல் சாங் பாடணும் சார். அன்னைக்கு 10 டேக் 15 டேக்கு ஃபுல் சாங் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். டிஎம்எஸ் அவர்கள் பாடுகிற போது நீங்கள் ஒரு இசைக்கலைஞராக பணியாற்றி இருக்கிறீங்க. அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அவர் பாடின பாட்டிலே அதிகமாக வாசிச்சது நான் தான். ஓஹோ. அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் வந்து டிஎம்எஸ் ஐயா. என்ன ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்னா, நிறைய HMEல அவர் பாடி நான் நிறையா வாசிச்சிருக்கேன். கேவி மகாதேவன் மியூசிக்கில், டிஆர் பாப்பா சார் இசையில், வி குமார் சார் இசையில் நிறைய நான் வாசிச்சிருக்கேன். சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மன்னவன் வந்தார் நடின்னு ஒரு சிவாஜி சார் படம், அதில் வந்து உரிமை வாசிக்கிறதுக்கு நான் போயிருந்தேன். விஸ்வநாத் சார் மியூசிக். என்னை பார்த்தோன்னே அவர் ரொம்ப குஷி. அந்த வாத்தியத்தெல்லாம் பார்த்தோன்னே அன்றைக்கி ஃபோக் சாங் நான் நாட்டை திருத்த போகிறேன்னு ஒரு பாட்டு, அதுக்கு ஃபுல்லாக உரிமை வாசிச்சிருக்கேன். அப்புறம் ராஜா சார் மியூசிக்கில் வந்து அதிகமாக பைரவி, தீபம், தியாகம், அதில் வந்து அவர் பாடின பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு அறிவு வந்துக்கிட்டு இருக்குது. எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டுன்னு சொல்லிட்டு டெக்னாலஜி கொஞ்சம் மாறிட்டு இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் கேட்கும்போது மட்டும் அவர் வாய்ஸ் ஏன் அப்படி ஒரு போல்டாக இருக்குது, எப்படி அது எல்லாரும் பாடி வாச்சாச்சு, அவர் வாய்ஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஸ்க்ரீனில் கேட்கும்போது, ஹெட்ஃபோனில் கேட்கும்போதே எங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கும் அந்த வாய்ஸுக்கு ரீப்ளேஸ் யாருமே கிடையாது. அந்த ஃபீல் அவர் ஒருத்தர் தான். அதாவது இந்த நிகழ்வை வந்து ஐயா நம்ம எபிசோட்லேயே சொல்லியிருக்காருங்க. எப்படின்னா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததுங்கிற பாட்டு வந்து சிச்சுவேஷன் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி இதுன்னு நீங்கள் அந்த படத்தில் உயர்ந்த மனிதன் படத்தில் அந்த பாடல் வரும். நீங்கள் அந்த உயர்ந்த மனிதன் படத்துலேயே பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் அவர்கள் இளமையாக இருக்கும்போது ஒரு வாய்ஸ் இருக்கும், வெள்ளி கிண்ணந்தான்னு பாடியிருப்பார். அடுத்து இப்போ சிவாஜி சாருக்கு வந்து வயசாயிருச்சு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்து அந்த வயோதிகத்தன்மை வாய்ஸ் அதில் இருக்கும். அப்படியே சிவகுமார் சார் யூத்து, என் கேள்விக்கு என்ன பதில், இதுவே ஒரு பெரிய சாதனை, ஒரு படத்துலேயே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அந்த நாள் ஞாபகம் வந்து இந்த மாதிரி ஓடிட்டு பாடுறதுன்னு சொன்னோன்னே எம்எஸ்வி அவர்கள் சொன்னோன்னா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வேட்டியை மடிச்சு கட்டு, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி இப்போ ரெக்கார்டிங் இந்த மாதிரி மைக்கில் எடுத்து வச்சுட்டு ரெக்கார்டிங் ரூம் வெளியே ஒரு 3 ரவுண்டு ஓடி இருக்காரு. என்னங்க டிஎம்எஸ் ஓடுறாரு அப்படின்னு ஓட்டி அந்த அப்படியே உள்ள வந்து மாட்டி டேக் விசு டேக் அப்படின்ட்டு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படின்னு சொல்லுவார். என்ன அவர் சொல்லுவார்னா, அந்த லாஃபிங் நடுவில் ஒரு சிரிப்பு இருக்கு, அது வயோதிகத்தன்மையான சிரிப்பா இருக்கும். ஸோ லாஃபிங்னு எடுத்துட்டீங்கன்னாவே அதை தனியா கட் பண்ணி போட்டாவே அவ்வளவு சாதனை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே, எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே. இப்போ நீங்கள் அண்ணா ஜெயிச்சான் அவர்களே, இப்போ அவர் டிஎம்எஸ் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவருடன் நீங்கள் பிடித்த விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்கள். அவர் ரெக்கார்டிங்க்கு லேட்டாக தான் வருவார், ஏன்னா பிஸி. எல்லா 10 ஹீரோக்கு அவர் வந்து பாடிட்டு இருக்காரு. ஆமாம், நாகேஷ் சாருக்கு பாடுறாரு, காமெடி நடிகர் எல்லாத்துக்கும் பாடிட்டு இருக்கிறாரு அவர். ஸோ ஆர்கெஸ்ட்ரா என்ன காணும், சவுந்தரராஜனை காணும், என்ன அதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டுலாம் போவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்த காலங்கள் உண்டு. அதே மாதிரி இந்த வயலின் செக்ஷன்ஸ், இந்த ஆங்கிலியன் டென்ஸ் இவங்கலாம் வந்து வாட்மேன் அந்த வேஸ்டி ஃபெல்லோன்னா காணோம்னு சொல்லிட்டு எல்லாம் சத்தம் போட்டிருப்பாங்க.
ஆனால் அந்த பாட்டை கற்றுக்கிட்டு அந்த பாட்டு டேக் எடுத்த உடனே ஸ்க்ரீனில் போடுவாங்க. எல்லாரும் போய் கை கொடுப்பாங்க, ஆர்கெஸ்ட்ராவே போய் அவர்கிட்ட. அது வந்து நான் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் ஒரு கோபக்காரன்னு சொல்கிறாங்களே, எப்படிங்க ஐயா? இல்லை ஐயா, எப்படி சொல்கிறீங்க? அவர் கண்ணதாசன் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லைன்னு. எப்படி என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காமிக்காம அடுத்தவங்க வீட்டு முகத்தையா காமிக்கும்? ஆமாம். டி.எம். சௌந்தரராஜன் என்கின்ற அந்த ஒரு சிங்கம் ஒரு கண்ணாடி. ஓஹோ. எதிர்க்க இருக்கிறவங்க எப்படியோ சார், இப்போ நான் 10 பத்திரிக்கை எதனா தொலைக்காட்சி எதனா ஒன்று சொல்லிக்கலாம் நீங்கள். ஆமாம். ஆனால் என்னுடைய கல்யாணம் நடந்த பொழுது ஒரு சாதாரண தொழிலாளி தான், சாதாரண தொழிலாளி. அன்னைக்கு டிஎம்எஸ்க்கு 5 ரெக்கார்டிங், 5 ரெக்கார்டிங் ஒரு நாளைக்கு. அன்றைய நாளைக்கு 5 ரெக்கார்டிங், அதில் 1 2 ஆல் இண்டியா ரேடியோ ரெக்கார்டிங் வேறு. சரி. எங்கள் கூட இருந்தவங்க யாருமே டிஎம்எஸ் வருவாருன்னு நம்பலை. ஆனால் எனக்கு என்ன, எப்படியானும் அவர் வந்துடுவார்னு. அது ஒரு சாதாரண சத்தனம், வட சென்னையில் தண்டையார்பேட்டை பக்கம். நம்ப மாட்டீங்க சார், ஓப்பனாக சொல்கிறதுனா என்ன தெரியுதா? இன்று அந்த நிலையில் அடியேன் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் போக மாட்டேன் சார். அதெல்லாம் டிஎம்எஸ் மட்டும்தான். நேரம் ஓடி உள்ளே வந்துட்டு ஓடியார், அமக்கலம் பண்ணிட்டார். கரெக்டாக டயத்துக்கு வந்தார். எல்லார் கூடயும் குடிவுக்கெல்லாம் விட்டு அதனும் காது குடிங்க அது குடிங்கன்னு. அதை அதுதான் குழந்தை சார். டிஎம்எஸ் வந்து அதெல்லாம் ஒன்றும் ஹீ இஸ் அன் இன்ஃபேன்ட், கை குழந்தை. அதாவது சார், அவர் ஏன் வந்து எல்லா இடத்துலையும் நான் தான் பாடினேன், இது ஒரு பெரிய உலகமாக குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்பிபி சார் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் 42,000 பாடல் பாடி இதாக இருக்கார். இப்போ அவருடைய பாடல்களை கேட்கும்போது எஸ்பிபி சார் நல்லா பாடியிருக்காரு, சூப்பராக பாடுறாரு, அருமையாக இருக்கும். எஸ்ஆர் சார் பாடுறாரு, ஃபஸ்ட் கிளாஸுங்க, நல்லா இருக்குங்க. பிபிசின்னு எஸ்ஆர் பாடுறாரு, சூப்பராக இருக்குங்கன்னு கேட்குறேன். இது வந்து டிஎம்எஸ் சார் தான் அப்படின்னு தெரியல. எம்ஜிஆர் பாடல், சிவாஜி பாடல், ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் போனதுனால அவர் சொல்லுவார், பட்னதார் படம் நான் நடித்தேன், அவர் ஹீரோவை நடித்தார், அதை நான் பட்னதார் சமாதியில் எடுத்துக்கேன், ஐயாலாம் வந்து பேசி கொடுத்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த பட்னத்தார் படம் விழா வந்து மதுரையில் ஒரு தேட்டரில் இந்த 85வது நாள் விழான்னு கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் படம் பார்த்துட்டு வெளியே வர்றேன். ஆடியன்ஸ்லாம், சார் சிவாஜி சார் உங்களுக்கு ரொம்ப நல்லா பாடியிருக்காரு, 3 பாட்டு சூப்பராக பாடினாரு அப்படின்னாங்க. நான் கொஞ்ச நேரம் கோவத்து, சரி தெரியாம வர்றவங்களாம், சார் சிவாஜி சார் அருமையாக பாடினேன் சார். விஜய் அது இன்னொரு தடவை சொல்லுங்க, சிவாஜி சார் வந்து பிரமாதமாக பாடிட்டாங்க அப்படின்னு. சிவாஜி சார் வந்து ஐயாவுக்கு நல்லா பாடினாரு அப்படின்னாங்க. இல்லைப்பா, அது நான் நடிச்சு நானே எனக்கு பாடினதுப்பா, நான் தான்ப்பா சவுந்தரராஜன், நான் தான் அப்படின்னா. எல்லாம் அதெல்லாம் சொல்லாதீங்க, அந்த கடைசி பாட்டு கூட சிவாஜி சார் உங்களுக்கு நல்லா பாடினாருன்னா நான் கோவத்தை அடக்கிட்டு வெளியே வந்துட்டேன். அதனால் பின்னால் என்ன ஆகி போச்சுன்னா, ஸ்டேஜ்லாம் போகும்போது அப்படி ஒரு தெரியாத போது என்ன, நான் தான் பாடினேன், இதை நான் தான் செஞ்சேன், நான் தான் பாடினேன்னு சொல்லக்கூடியது இங்கே நான் தான் பாடினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரிஞ்சதே தவிர அது உண்மை இல்லை. அது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. வலிமையுள்ளவன் பச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் பச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அந்தை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். பல பேருக்கு தெரியாத ஒரு தகவல், டிஎம்எஸ் வேத வல்லுனர், வேதத்தில் ஸ்காலர் சார். ஓஹோ. இந்த சந்தியாவந்தன மந்திரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆமாம், அதை ஸ்வர சுத்தமாக சொல்லக்கூடியவர் டிஎம் சௌந்தரராஜன். இதை சிவாஜிக்கு பாடும்பொழுது பரசு, இந்த வேதம் தான் பரசு எனக்கு கை கொடுக்கறது அப்படின்ட்டு இப்படி உட்காண்டிருந்த ரீதியா நிமிந்து உக்காண்டு சிவாஜிக்கு பாடும்பொழுது இங்கேருந்து, பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி பாட்டு, அந்த பாட்டும் நான் ஹம்மிங் 80 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் சொல்றாரு சிவாஜிக்கு இங்கே இருந்து, அது எம்ஜிஆர் கண்ணா இப்படி வேண்டாம், இது பாருங்க இதுவும் மட்டும்தான். பாலூட்டி அப்படி வேண்டாம். பனி இல்லாத மார்கழியா
படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கணியா, இசையில்லாத முத்தமிழா, இனிப்பில்லாத முக்கணியா, இசையில்லாத முத்தமிழா, பணியில்லாதம் அடிச்சிருப்பாரு. இவர் தான் அடிச்சிருப்பாரு. இப்போ நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெக்கார்டிங்லாம் போய் இப்போ ஐயா சார் பார்த்த மாதிரிலாம் நான் ரெக்கார்டிங் பார்த்ததில்ல. அப்போ என்ன சொன்னார், ஒரு நாள் இந்த ஒர்க்கு பிரேக், ஷூட்டிங் டைம் பிரேக் இருக்கும் இல்லைங்களா, நாளைக்கு நான் ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறேன் காமராஜரில், வாங்க ரிஹர்சல் இருக்குது. மயிலாப்பூரில் ஒரு சின்ன கல்யாணம் மண்டபம், சிம்பிளாக உட்காந்துருந்தாரு, எல்லாம் உட்காந்துருக்காங்க. கார்ட்லெஸ் மைக் வச்சு பாடிட்டுருக்கார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற பாட்டு ரொம்ப திரு பூவை செங்குட்டவன் அவர்கள் எழுதின அற்புதமான பாடல் அது. பார்த்தோன்னே உட்காருங்க அப்படின்னு பக்கத்தில் உட்கார வச்சிட்டார். இப்போ பாருங்கன்னா வந்தோன்னா இந்த 2 சைடை கடிச்சிட்டார், அப்படியே ஃபுல் 2 கடிச்சிட்டாரு. வாங்க விஜயராஜ் அப்படின்னா எப்படி இருக்குது, வாங்க விஜயராஜ் இது எப்படி இருக்குது, வாங்க விஜயராஜ் இது எப்படி இருக்குது, 3 டைப்பா. அந்த வாங்க விஜயராஜுங்கிறது அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. என்ன அப்படின்னாரு. இப்ப பாருங்க நான் மறுபடியும், நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை, மைக்க பிளஸ்டர், பேரறிஞர் காட்டும் பாதை பாதை பாதை. இதுதான் எம்ஜிஆர் சத்தம் அப்படின்னாரு. இப்போ எங்கிருந்தோ வந்தால் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம அதை அந்த பாடலை கேட்கும் போதும் சரி, அந்த பாடலை காட்சியில் பார்க்கும்போதும் சரி, நிச்சயமாக எல்லோருடைய கண்ணில் தண்ணி வரும். சோகத்தில் தன்னுடைய காதலி பிரிஞ்சு போறான்ற ஒரு ஏக்கத்தில், அதாங்க ஐயா டிஎம்எஸ். அதாவது அந்த பாடலுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கு. எப்படின்னாங்க, நாங்கள் மறைந்த முதல்வர் அவர்களை, ஜெயலலிதா அவர்களை பார்க்க போகும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் பார்க்குறாரு. 99 அவங்கள பார்த்தோம். அப்போ வீட்டில் என்ட்ரு ஆனோன்னா, அவங்க உள்ளே என்ட்ரானா நானும் ஐயெல்லாம் உட்காந்துருக்கோம். பார்த்தோன்னா, நான் உன்னை இழைக்கவில்லை, என் உயிரை இழைக்கணும், ஐயா உடம்பெல்லாம் சிலுக்குது உட்காருங்க அப்படின்னாங்க. அதில் என்ன அந்த பாடலில் ஒரு வேலை பண்ணியிருப்பாருனாங்க, இப்போ நம்ம கண் எங்கே இருக்குங்க, வெளியே இருக்கு, மனசு எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. அந்த பாட்டு நான் உன்னை இழைக்கவில்லை, என் உயிரை இழைக்க, அந்த பாட்டில் முதல்வர்கள் ஜெயலலிதா அவர்கள் அதில் இருப்பாங்க. என்ன பண்ணுவார்னா, இப்போ இசையமைப்பாளர் மெட்டு போட்டு கொடுத்தாரு. எம்எஸ்வி அவர்கள் சொல்ல வேணாம், சூப்பரான இது சொல்லுவார். விஜயராஜ் எந்த இடத்துல அதில் ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போடுங்க அப்படின்பார். போட்டு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது, கண்ணை மறைத்து கொண்டால் ஓப்பன், கண்ணு வெளியே, மனதில் மனசு உள்ள இருக்க, குரல் உள்ள போயிடும். கேமராமேனுக்கு வாப்பா அப்படின்னாரு. என் நண்பன் ஜலீல் பாபுன்னு ஒருத்தன் வந்திருந்தான், கேமராமேனு, என் கிளாஸ்மேட். அவன் எத்தனை ஆங்கிள் இப்போ இருக்குது அப்படின்னாரு. லஞ்ச் டைமு சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கிறது இல்லை. அவன் பயந்துட்டு, சார் அப்படின்னு, எத்தனை ஆங்கிள் இருக்குது கேமரா, லாங் ஷாட் இருக்குது சார், ட்ராலி இருக்குது சார், ஜூம் இருக்குது சார், க்ளோஸ்அப் இருக்குது சார், ஆங்கிள்ஸ் இருக்குது, குரல் எப்படி காட்டுறது ஆங்கிள் அப்படின்னு. இது குரலில் ஆங்கிள் கிடையாது தெரியலீங்க சார், போட அன்பே பாட்டு போடு போட்டாச்சு. ஸோ நீ இருந்தால் ஜூம் இன் போன லாங் ஷாட், என் மாளிகை விளக்கெரியும், நிழல் கொடுத்தால் ஜூம் பேக் வந்துருச்சு, என் நினைவுகள் விழித்துக் கொள்ளும். அதே இதுல வான் பறவை தன் சிறகை எனக்கு தந்தால், ஜூம் பேக்குங்களாம், காற்றை க்ளோஸில் பார்க்கணுமா, அதுக்கிட்ட கேட்கணுமா, பூங்காற்றே உன் உதவியும் எனக்கு இருந்தால், மறுபடியும் போகுது ஜூம் போகுதுங்களாம், மாத்தி மாத்தி குரல் வளத்தை மாத்தி மாத்தி, பறந்து சென்றே போனவளை அழைத்து வந்தே காதலை வாழ வைப்பேன் அப்படின்ட்டு அங்கிருந்து ஜூம் பேக்லாம், அழுத முகம் சிரித்திருக்க ஆசைக்கு உயிர் கொடுப்பேன். காதல் கிளிகள் பறந்த காலம் கண்ணில் தெரியும், நெஞ்சம் உருகும். காதல் கிளிகள் பறந்த காலம் கண்ணில் தெரியும், நெஞ்சம் உருகும். கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி, கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி, நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும், நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ள
பாடல். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே, எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே. அந்த பக்தி பாடல்கள், சினிமா பாடல்கள், இவற்றை பற்றியெல்லாம் அவரோட பழகிய போது ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லுங்கள். முதல்ல அவர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இந்த தம்பியும் ரொம்ப அழகாக சொன்னார். முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, முழு மூச்சாய் அதற்காக தினமுழைத்து. அதுதான் டிஎம்எஸ். ஒன்றுமே இல்லை. டிஎம் சௌந்தரராஜன் வேதத்தில் ஸ்காலர்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. முத்தி தரு பத்தி திருநகை, இந்த பாருங்க நீங்களே. இந்த பாட்டு நாம் இன்றைக்கி நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த பாட்டு டிஎம்எஸ் பாடணும்னு தீர்மானம் பண்ண பொழுது எல்லாம் ஆயிடுச்சு. புஸ்தகத்தை எடுத்துன்னு டிஎம்எஸ் வாரியார் தாத்தா வீட்டுக்கு போனார், கிருபானந்த வாரியார். போய் எனக்கு இந்த பாட்டுக்கு நீங்கள் அர்த்தம் சொல்லி கொடுங்க. வாரியார் தாத்தா இல்லை, என்னங்க இது, நீ வேதம் நாம் நீங்கள் எனக்கு அர்த்தம் சொல்லி கொடுங்க, அர்த்தம் தெரிந்து கொண்டு பாடினால் இன்னும். அதுதான் டிஎம்எஸ். அதான் முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு முழு மூச்சாய் அதற்காக தினமொழிச்சு, அதுதான் டிஎம்எஸ். அடுத்தது அவர் இந்த பக்தி பாடல் பாடும் பொழுது முருகனுக்கு பாடுறோம்மா, எந்த சுவாமிக்கோ அது தன்னை இழந்துருவார். அதே திரைப்பட பாடல் பாடும் பொழுது அந்த கதாநாயகராக தன்னை கூடு விட்டு கூடு. முதல்ல சிவாஜிக்கு சொன்னேன், அப்புறம் எம்ஜிஆருக்கு சொன்னேன், ஜெய்சங்கருக்கு சொல்லலையே. இங்கேருந்தெல்லாம் இல்லை, அது இங்கேருந்தே ஜெய்சங்கருக்கு. சிறையில்லையே நாம் பறந்து வர, என் உயிரே உன்னை தொடர்ந்து வர. டைலாக்கு வரும், இவர் பாட்டு முடியும், அப்படி மேட்ச் ஆகும் ரெண்டு பேரும் வாய்ஸ். அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு. அவர் படமெல்லாம் தயாரித்து தயாரிப்பாளராகி கையை கடிச்சிட்டாரு, அது சொல்லுங்கள். அவர் அதாவது எப்போவுமே என்ன சொல்லுவார்னா, செல்வந்தர்களை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். எல்லோரும் பணக்காரனா மதிக்க வேண்டாம், அவன் பணம் இருந்தால் அவனோட வந்துட்டு போய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. செல்வந்தர்கிட்ட பணம் இருக்கிறனால தான் நம்ம நல்லா இருக்கோம், அவங்க கொடுக்கறனால தான் நம்ம படம் எடுக்கிறோம், அவங்க கொடுக்கறனால தான் நம்ம எல்லாம் செய்கிறோம். அப்போது ஒரு கலைஞன் தான் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து ஒரு 10 குடும்பம் பிழைக்கும். ஒரு லைட்மேனு, ஒரு கேமராமேனு, நம்ம சேர்ந்தவங்க. நானே அதை தனியாக மூட்டை கட்டி எடுத்து வச்சுருன்னு நினைக்காம நம்ம செய்யணும்னு நினச்சி நான் இறங்கி பண்ணேன். அதில் என்னென்னா, அவர் இந்த பாடல்களில் இறங்கும்போது என்னென்னாக்கா, ஒரு உண்மையான கலைஞன் லைக் எ மேட் அப்படிம்பாங்க. நான் பார்த்துருக்கேன் பல தடவை. அவர் எப்படி இருப்பார்னா, வேறு மாதிரியான ஒரு இடத்துல கச்சேரிக்கு போகிறோன்னாவே அவர் அதை வேறு மாதிரி இருப்பார், சொரூபமாக வேறவையாக இருக்கும். அந்த மாதிரி ரெக்கார்டிங் பிஸியாக இருந்தனால அந்த பட தயாரிப்பு வேலைகள் அவர்கிட்ட சொன்ன கதை ஒன்று, அதுக்கப்புறம் அங்கே எடுத்த விதங்கள் ஒன்று, அவசர அவசரமாக அப்பப்போ போய் நடிச்சுட்டு வந்துடுறது. அதனால் அது பெருசாக அந்த படம் இதாகலை. அப்போ அவர் சொன்னார், ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரு படி அளந்துருக்கிறான், அந்த படியை மீறி நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத நான் இதன் மூலம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு. சரி, பாடல்களை பற்றி சொல்லுங்களேன். டிஎம்எஸ் பாடின பாடல்கள் படங்களை பற்றியும் சொல்லுங்க. முத்தி திருப்பத்தி திருநகை, அதுலேயே முத்தை திருப்பத்தி திருநகை அவர் ஐயா சொன்னார் இல்லையா? ஆமாம். அது அவன் கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்க கூடாதோ, அது சிவாஜி டைலாக். ரெக்கம் ஒழிச்சுடுது, ஆத்தோட்டு பறந்து ஓடுது, பறந்து போய் அப்படிங்கும் பொழுது அங்கே அடிக்கணும் கொண்டி பாலூட். அடுத்த ஒரு வாய்ஸுக்கு இவர் சிவாஜி சொல்லுவாரு, உடனே டிஎம்எஸ் பாடுவாரு, மேட்ச். ஐயோ, சிவாஜியா டிஎம்எஸ் ஆன ஒரே குழப்பமாயிடும். அப்படியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தவங்க கூட ஈஸியா சேர்ந்துடலாம். ஆமா, நம்ம கூட நாம சேர்றதுதான் கஷ்டம். தெரியுதா? ஆமா ஆமா, நிச்சயமா. தரு பத்தி திருநகை, பின்னாடி காடு இது ஓடுது, ஸ்ருதி ஓடிக்கிட்டு இருக்கு. முத்தை தரு பத்தி திருநகை, அத்திக்கிரை சக்தி சரவண, முத்தை கொருவித்து குருபர என போதும் முருகா அப்படின்ட்டு அந்த முடிச்ச உடனே, முத்தை தரு பத்தி திருநகை, அத்திக்கிரை சக்தி சரவண, முத்தை கொருவித்து குருபர என போதும் போய் நிற்கும். இது இப்படி. அதுலயே விருத்தமா, செங்கேழெடுத்த சின வடிவேலும் திருமுகமும் தண்டு எணி வெண்டையங்கின்கினி சதங்கையும் நடன ஆடக்கூடிய பாவனை தெரியும். எல்பி ரெக்கார்டில் ஸ்டீரியோவா வந்தது முதல்ல பக்தி பாடல்னு பார்த்தோம்னா டிஎம்எஸ் பாடின மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே சார், அவரே இசையமைப்பு சார், ஞாபகம் வச்சுக்கோங்க.
தலை சிறந்த இசையமைப்பாளர். அது நிறைய பேருக்கு தெரியாது. இல்ல, ஐயா மியூசிக் அவர் போட்டு சிறந்த பாடகர் மட்டும் தெரியும். இசையமைச்சிருக்கிறாரு அப்படின்றது இசைத்துறையை சார்ந்தவர்களுக்கு மட்டும் மட்டும்தான் தெரியும், தவிர வெளி ஆளுங்களுக்கு தெரியாது. அவருடைய இந்த மாதிரி பல பாடல்கள் எம்.எஸ். விஸ்வநாதன் அசந்து போயிருக்கார். என்ன அழகு, என்ன அழகு. இப்ப வந்து அந்த நீங்க நெடுந்தொடர் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்யும் போது அதுல பிடித்த விஷயங்கள், அவருடைய அனுபவங்கள் சொல்லுங்க. சொல்றேன். ஒரு நாள் கச்சேரி போனோம், வடலூர். கச்சேரி போகும், என்னடா செயின்லாம் போட்டு வருவார் இல்லைங்களா, எல்லாம் நிறைய பேர். ஆமா, அவரு செயின் டாலர்லாம் போட்டு வர்றாருப்பா அப்படிம்பாங்க. வந்தோடனே ரூமில் வந்தோடனே, விஜயராஜ் இந்த கன்றாவி எல்லாம் பிடிங்க அப்படின்னு செயின் எல்லாத்தையும் கழட்டி இந்த பாக்ஸில் போடுங்க பா அப்படின்ட்டு. இப்போ வேற யாருந்த வயசுக்கு அன்னைக்கு சீர்காழி சிவசம்பரன் அவர் கச்சேரி அங்கே வடலூரில், வள்ளலார் கோயிலில். அப்போ என்ன சொல்கிறாரு, மத்தியானம் தூங்கக்கூடாதுங்கிறாரு. எப்படி இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். நம்மளாம் கொஞ்ச நேரம் இருந்தால் அப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தூங்குனா மத்தியானம் 2 தூங்கக்கூடாது, என்ன பண்ணுறது அப்படின்னாரு. ஐயா இப்போ கச்சேரி யாருன்னாரு. நம்ம கச்சேரிக்கு போயிடுவோம், ஒரு காபி சாப்பிட்டு கிளம்பிடுவோன்ட்டு உடனே போனோன்னா அவர் சிவசிவம்பரன்னா, ஐயா என் தெய்வமே நீங்களே வந்துட்டீங்களா அப்படின்னு அவரு வந்தோன்னா இந்த செயின் எதுவுமே இல்லை, வெறும் ஒரு துண்டு வேட்டி. இது வந்து மக்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு நல்ல தகவல் அவர்கிட்ட வந்து இது பதிவாகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நகைகளில் கழட்டி ரூமில் போட்டு வச்சாச்சு. இப்போ வெறும் ஒரு துண்டு, சாதாரண வேஷ்டி சட்டை. நான் கிட்ட போகும்போது எப்பவுமே கூட போவேன். டக்குன்னு ஒரு நிமிஷம் நில்லுங்க விஜயராஜ் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு. அப்படியே அந்த கூட்டத்துக்கு பின்னாடி 4வது லைனில் போய் நில்லுங்க, பின்னாடி போங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு. நான் உங்களுக்கு பக்கத்தில் இடம் போட்டு வைக்கிறேன். எப்படி இருந்த டிஎம்எஸ் எப்படி ஆகிட்டான் பார்த்தியா, எம்ஜிஆருக்கெல்லாம் பாடினார், மனுஷன் லைஃப் இவ்வளோதான் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னு, குயிக்க போங்க அப்படின்னாரு. போங்க அப்படிங்கிறாரு. என்னடா அப்படின்ட்டு போய் ஆடியன்ஸ் சைடு போய் உட்காந்தேன். இவர் முன்ன என்ன வேணும், டிஎம்எஸ் வாழ்க, டிஎம்எஸ் வாழ்க அப்படின்ட்டு அப்படியே ஆடியன்ஸ் கை. நாங்கள் இப்படி ஆகிட்டாரு, வீடு வாசலாம் வச்சுருக்கிறாரா, ஐயோ பாவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இவர் பாட்டை வச்செல்லாம் ஆட்சியை பிடிச்சாங்கப்பா, பாவம்ப்பா யாரும் கண்டுக்கல அப்படின்னாங்க. சவுண்டு ஆடியன்ஸ் இருந்து நேராக போனேன். சீட் போட்டு வச்சுருக்காரு நம்ம பக்கத்தில். இப்படி கை வச்சிட்டாருன்னு சொன்னாங்களா அப்படின்னாரு. ஓகே உட்காருங்க அப்படின்னாரு. மறுநாள் கச்சேரி. இப்போ போனோன்னா அந்த நகையெல்லாம் போட்டார், எல்லாம் இதெல்லாம் செஞ்சுட்டு காரில் 2 பேரும் நானும் ஐயாவும் வர்றோம். வந்தோன்னா இப்போ மறுபடியும் ஆடியன்ஸ்கிட்ட போங்கன்னாரு. என்னங்க ஆடியன்ஸ்கிட்ட போய் என்னங்க, இப்போ பாருங்க சொல்லுவாங்க, முருகனுக்கு பாடினவர் ஆண்டவன் கைவிடல பார்த்தியா, என் தலைவன் புரட்சி தலைவர் பாடினவரியா எப்படி ஜொலிக்கிறார் பாரு, 83 வயசு, அதாயா டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டோன்னா என்கிட்ட வாங்க அப்படின்னாரு. ஸ்டேஜுக்கு வந்துருங்க அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு போய் என்ன போங்க குயிக்காக அதெல்லாம் ப்ரெசன்ஸ் ஆகும் டக்குன்னு போங்க அப்படின்னாரு. சரின்னு போனேன். அங்கே போய் நின்று ஸ்டேஜில் கும்பிட்றாரு. கும்பிட்டோன்னா அப்படியே உள்ட்டா நேற்று பேசுன மாதிரி, அடேங்க அப்பா 83 வயசு சொல்லிக்கிறார் பிரியா, முருகனுக்கு பாடினோன்னா அந்த கடவுள் காப்பாற்றுறாரு டிஎம்எஸ் தலைவர் புரட்சி தலைவர் பாடினவர் இல்லையா, டிஎம்எஸ் வாழ்க, டிஎம்எஸ் வாழ்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க. நான் அதுக்கு கேட்டு போனோன்னா ஓகே அப்படின்னாரு. ஓகே வந்து உட்காருங்க அப்படின்னாரு. இதுக்கு தான் இந்த கன்றாவெல்லாம் போட்டிருக்கிறது. நம்மளுடைய பந்தாவாகட்டும், நம்மளுடைய ஸ்டைல் ஆகட்டும், திறமையில் இருக்கணும். வெளியே வந்தால் நம்ம சாதாரண மனிதனாக இருக்கணும், வசதியாக இருக்கலாம், ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. ஸ்டைலு பந்தெல்லாம் அங்கே தொழிலில் அங்கே விட்டு கொடுக்கக்கூடாது, வெளுத்து கட்டிடணும். அவருடைய மகள் வந்து இறந்துட்டாங்க, சித்ரா அப்படின்னு சொல்லி ஐயெல்லாம் வந்திருந்தார். அப்போ போய் அந்த சுடுகாட்டில், ராதாகிருஷ்ணா சுடுகாட்டில் தான் எரித்தோம் அந்த அம்மாவை. இப்போ ரொம்ப துடிச்சு கத்துனார், நான்லாம் போயிருக்கூடாதா, எனக்கு என் பொண்ணு போயிட்டால அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி இது பண்ணியிருந்தார். இப்போ இது முடிஞ்சாச்சு. அடுத்த நாள் இந்த இதை வாங்குற போனோம், அஸ்தி வாங்குறதுக்காக நான் அவரோட போகிறேன். அப்போ தான் நான் நெருங்கி பழகிட்டு இருக்கேன். அந்த எபிசோடு ஆரம்பித்த டைமு போனோன்னா அந்த சுடுகாட்டில் இருக்கிற வெட்டியான் வந்து அப்படி முறைச்சி பார்த்தார். பயங்கரமாக முறைக்கிறாரு ஐயா பார்த்து. நான் இப்படியே பார்க்குறேன், என்னடா என்ன இப்படி முறைச்சி பார்க்குறாரு அப்படின்னு. தம்பி அந்த அஸ்தி கொடுப்பேன், நான் தான் டிஎம் சௌந்தரராஜன் அப்படின்னாரு. கொஞ்சம் இருங்க, இப்படி வாங்க பேசணும் அப்படின்னாரு. தம்பி என்னப்பா பேசணும் அப்படின்னாரு. நேற்று என்ன வார்த்தை சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டார். தம்பி தெரிலப்பா, என் பொண்ணு இறந்ததில் நான் எதாவது சொல்லியிருந்தேன். நான் போயிட்டா கூட பரவாயில்ல, என் பொண்ணு இருக்கட்டும், டிஎம் சௌந்தரராஜன் சார், டிஎம் சௌந்தரராஜன் இறந்து போயிடுவாரா, நீங்களே நீங்கள் இறந்தாங்கன்னு சொல்லக்கூடாது, புரியுதா, எப்படி இந்த வார்த்தையை சொன்னீங்க, டிஎம்எஸ் உலகத்தில் சாவாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க அப்படின்னாரு. கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் பார்த்தா ஒரு பெட் சைஸு டேப்பு ஆன் பண்ணா, வீடு வரை உறவு ஃபார்வர்டு, மனிதன் நினைப்பது உண்டு. இது நாங்க ராதாகிருஷ்ணா ரோட்ல இருக்கிற சுடுகாடு. இது இந்த சுடுகாட்டுல நைட்டு பாடி எறியும் போது உங்க குரலை கேட்டு இருக்கிறோம். டிஎம் சௌந்தரராஜன் இறந்தார், நீங்களே சொல்லக்கூடாது இனிமேல், புரியுதா. நேற்று எனக்கு அடையாளம் தெரியலப்பா, திருநீர்லாம் வச்சுட்டு வரேன், நான் யாரை நினைச்சேன், அப்புறம் பார்த்தா டிஎம்எஸ் நாங்க, நீங்களே உங்களை பத்தி சொல்லக்கூடாது, இறந்துறேன், மன்னிச்சிங்க, அதான் பெருசா தப்பா பேசினா
அப்படின்னு அந்த அஸ்தே கூட ஐயோ என்னப்பா சுடுகாட்டில் கூட நமக்கு ரசிகனா, நானே என்னை பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னா இது என்ன பாக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அனுபவம். மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் மணிவண்ணன் சொல்லி ஒரு பாடலை எழுதி கூட்டிகிட்டு போயிருந்தார் பாராட்டு நடுவில். இப்போ லாரன்ஸ்னு என்னுடைய நண்பர் மலேசியாவில் இருக்கார். அவர் வந்து அதுக்கு இசையமைச்சிருந்தார். மணிவண்ணன் ஒரு பையன் எழுதியிருந்தார் அந்த பாடலை. அதை பாடணுன்னா இப்போ நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நான் பாட்டாயா போய் பாடிடலான்னு. அவங்க பொண்ணு மல்லிகா இருக்காங்க, ஐயாவோட பொண்ணு, அவங்க ஒய்ஃப்லாம் சொன்ன பாருங்கள் காலையிலேருந்து சாப்பிடாமல் போக மணி 2 ஆகுது, என்னமோ திரும்ப என்னமோ இப்போ தான் போய் புதுசாக பாடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண. அப்போ நான் கேட்டேன் ஐயா என்னங்கன்னு. இல்லை பசங்க யூத் பசங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க ரெக்கார்டிங்கில், வேறு 85 வயசு இவன் என்னைக்கு எடுத்து பாரு, எல்லா கவிஞருக்கும் ஒரு ஆசை உண்டு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அங்கே போனோன்னா அடிச்சு காலி பண்ணும் அப்படின்னு நினச்சி தான் ப்ராக்டிஸ் பண்ண. அங்கே போய் ஒரே டேக் தான், நின்றுட்டு பாடுங்க, உடம்பு சரியில்லாமல் டிஎம்எஸ் உடல்நிலை சரியில்லைன்னு வந்துச்சு. அவர் பாடும்போது வயசு வந்து 88 வயசு அவருக்கு. அதை பாடும்போது ஐயா சேர் போட்டு உட்காந்து பாடுங்க, இல்லை நான் நின்றுட்டு தான் பாடுவேன் அப்படின்னாரு. பஞ்ச் பண்ணிக்கலாங்க, 2 லைனாக எடுக்கலாம். நாங்கள் நான் 5 டைப்பில் பாடுறேன் 20 நிமிஷம் விடாமல், நீ 4 டைப்பை இது பண்ணிக்க, இது டிஎம்எஸ் பஞ்ச் அப்படின்னு 20 நிமிஷம் 4 டைப்பில் பாடி கொடுத்து வெளியே வந்துட்டார். அதான் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலான்னு ஒரு பாடல் சொல்லுவார். அப்புறம் 2 முரண்பாடான தகவல் இருந்தது. இது பெரும் மதிப்பிற்குரிய இசைஞானி இளையராஜா அவர்களோட ஐயா சண்டை போட்டார், டி ராஜேந்தர் சார் அவர்களோட வந்து சண்டை போட்டாருன்னு ஒரு ராசி இல்ல பாட வச்சிட்டாரு அப்படின்னா. அதெல்லாம் நான் இந்த எபிசோடில் அதெல்லாம் உடைச்சிருக்கேன். அதை வந்து அவர் 2 பேருமே பகிர்ந்து பேசியிருக்காங்க. இசைஞானி அவர்கள் விளக்கி சொல்லியிருக்காங்க, ஏன் அதிகம் பயன்படுத்த முடியலங்கிற விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் பெரியார் கொள்கையில் ஈடுபாடு இருக்கிறவன். அதாவது எப்படின்னாக்கா நான் சாமி இல்லைன்னு அந்த மாதிரி இதுக்காக சொல்ல, ஒரு நிறைய கருத்துக்கள் எனக்கு பிடிக்கும். அப்போ இவர்கிட்ட சொன்ன பெரியார் தெரியல வீரமணி சார் கூட போய் ஒரு இது வைக்கலாம், இவர் திருநீரோட அவர் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அப்படியா போகலாமான்னார். போகலாம் அப்படின்னு அங்கே போய் அவர் கடவுள் இல்லைன்னு பாடின நிறைய பாடல் காட்சிகளையும் இதில் போட்டிருக்கேன். அப்போ அவர் சொன்னார், உங்களுடைய பக்தி பாடல்களுக்கே நாங்கள் ரொம்ப அடிமையாக இருக்கோம், ஏன்னா எங்கள் தமிழ் திராவிட இனம் வளர்ந்ததுக்கு உங்களுடைய குரல் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு, அது யாராலையும் இது பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் இப்படி நிறைய அனுபவங்கள் அவரோடய இருந்து, அவருடைய மறைவு பகுதி வரையும் ஐயாலாம் நிறைய தடவை நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய தடவை பழக்கம்னு வச்சுக்கலாங்க. அப்புறம் இவரை வந்து எல்லாருமே இசை கலைஞர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்களே, இவர் பதிவாக்கல, ஐயாவோட உட்கார வச்சு பேச வச்சு பதிவாக்கியிருக்கேன். இவரும் நம்ம தொடரில் இருக்கார். ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார், மன்னாதி மன்னன் படத்தில் புரட்சி தலைவர் பாடின பாட்டு கண்ணதாசன் எழுதினார். அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப இப்பொழுது 4 தலைமுறை இல்லை 5 தலைமுறை இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதையெல்லாம் கடந்து கூட இன்றைக்கும் நம் மனதுள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பவர் டிஎம்எஸ். இதில் யாருக்கும் முரண்பட்ட கருத்து கிடையாது. அவருடைய 96வது பிறந்த நாளில் வந்து நீங்கள் மூவரும் டிஎம்எஸ் அவர்களுடைய நெருங்கி பழகி அவருடைய குணாதிசயங்களை கண்டு வியந்தவர்கள். உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு மட்டுமல்ல நேயர்களுக்கும் மிக்க பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்கு உங்கள் அனைவருக்கும் வேந்தர் டிவி சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.